தமிழ் சினிமா தலையில் வைத்து கொண்டாடும் இயக்குனர்களில் பலரும் தனக்கு வாழ்வளித்த தயாரிப்பாளர்களுக்கு மிளகா அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கின்றார்கள். அப்படி ஒரு இயக்குனராக ஜொலிக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். ஜிகர்தண்டா படத்தை எடுக்கும் போதே தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுத்திய புண்ணியவான் இவர். 52 நாட்களில் படத்தை முடித்து விட்டதாக கூறிவிட்டு 80 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி அதிலேயே 1,35,00,000 வரைக்கும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுத்தினாராம். அதோடு விட்டாரா என்ன? படத்தை ஒரே நாளில் தெலுங்கு மற்றும் தமிழ் இரு மொழிகளிலும் ரிலீஸ் செய்ய நினைத்த தயாரிப்பாளருக்கு தடை போட்டார். இந்த படத்தின் இந்தி மொழி மாற்று உரிமையில் எனக்கு 40% பங்கு வேண்டும், அப்படி கொடுக்காத வரைக்கும் ஹிந்தி ரீமேக் ஒப்பந்தத்தையும் தெலுங்கு பட வெளியீட்டையும் நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தடை ஆணை வாங்கிவிட்டார். வேறு வழியில்லாமல் தமிழில் மட்டும் ஜிகர்தண்டாவை வெளியிட்டார் தயாரிப்பாளர் கதிரேசன். எப்படியோ பல மாதங்களாக நடந்த வழக்கில் இந்த இடைக்கால தடையை தற்போது விலக்கியிருக்கிறது நீதிமன்றம். அது மட்டுமல்ல, ஜிகர்தண்டா படத்தின் அனைத்து உரிமைகளும் தயாரிப்பாளரிடம்தான் இருக்கிறது. அதில் உரிமை கொண்டாட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. சந்தோஷம்தான். ஆனால் வந்த நஷ்டம் வந்ததுதானே. ஜிகர்தண்டா தமிழில் வெளியாகி இத்தனை மாதம் கழித்து தெலுங்கில் வெளியிட முன் வந்தால் அப்போது கேட்ட 3,50 கோடிக்கே இப்போதும் கேட்பார்களா? கார்த்திக் சுப்புராஜின் செயலால் சுமார் 5 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டப்பட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் கதிரேசன். தனது நிறுவனத்தின் மீது களங்கம் ஏற்படுத்திய அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரும் முடிவில் இருக்கின்றார்களாம். அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடப்படும் தகவலை பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜிகர்தண்டா தயாரிப்பாளர் கதிரேசனின் மனைவி திருமதி கலைச்செல்வி மற்றும் வழக்கறிஞர் எஸ். முத்துராமன் ஆகியோர் தெரிவித்தார்கள். இந்த உரிமை கொண்டாடும் அந்த படத்தின் கதையே அவருடைய சொந்த கதையல்ல, வேறொரு ஹாலிவுட் படத்திலிருந்து சுடப்பட்டது என்ற விஷயம் அப்போதே ஊடகங்களில் வெளியானது குறிப்பிடத்தக்கது.